பாலைவன மாநிலமான ராஜஸ்தானின் சூரு மாவட்டத்தின் சர்தார் ஷஹர் மற்றும் தாராகர் பகுதிகளில் கடும் மணல் புயல் வீசியதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கருப்பு மஞ்சள் நிற மணல் புயல் அப்பகுதியை சூழ்ந்ததால் பகல் நேரத்திலேயே இருள் சூழ்ந்தது. சில அடி தூரத்தில் உள்ள பொருட்களை கூட காண முடியாத நிலை ஏற்பட்டது. அதிவேக காற்றால் மணல் துகள்கள் வீடுகளுக்குள் புகுந்தன. சாலைகளில் மணல் படிந்ததாலும் பார்வைத்திறன் குறைந்ததாலும் பல இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இதற்கிடையே ராஜஸ்தானின் பல பகுதிகளில் புழுதி புயல், மழை மற்றும் ஆலங்கட்டி மழையும் பதிவாகியுள்ளன. அரசு பணிகளுக்கு ஒப்பந்த முறையில் பணியாளர்களை நியமிக்கும் நடைமுறை பஞ்சாபில் முடிவுக்கு வருகிறது. இது தொடர்பாக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது தொடர்பாக கொண்டுவரப்பட உள்ள 2 மசோதாக்கள் மூலம் தற்போது தற்காலிக பணியாளர்களாக உள்ள 65,048 பேர் அரசு பணியாளர்களாக மாறுவர் என முதல்வர் பகவத் மான் தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்களில் ஒப்பந்த பணியாளர்கள் நடைமுறை பிரபலமாக இருந்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்புகளும் இருந்து வருகின்றன. இந்நிலையில் நாட்டிலேயே முதல் மாநிலமாக ஒப்பந்த பணியாளர் முறையை பஞ்சாப் ஒழிக்க உள்ளது. 2025-26 நிதியாண்டிற்கான வருமான வரி தாக்கலில் முக்கிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. பெரும்பாலான சம்பளதாரர்கள் பயன்படுத்தும் ITR-1 படிவத்திலேயே இனி 2 வீடுகளின் வருமானம் மற்றும் 1.25 லட்சம் ரூபாய் வரையிலான நீண்டகால மூலதன ஆதாயங்களை கணக்கு காட்டலாம். வீட்டை வாடகைக்கு விட்டு அதற்கான வாடகை பணம் கைக்கு வராமல் போயிருந்தால் அதை தனியாக குறிப்பிடுவதற்கான புதிய வசதி சேர்க்கப்பட்டுள்ளது. சிறு வணிகர்கள் மற்றும் சுயதொழில் செய்வோர் தங்களின் செயல்பாட்டில் உள்ள அனைத்து வங்கிக் கணக்குகளிலும் மார்ச் வரையிலான இறுதி இருப்பு தொகையை கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். வெளிநாட்டு ஓய்வூதிய கணக்குகள் மூலம் வரி சலுகை பெறுவோர் இனி ITR-1 மற்றும் ITR-4 படிவங்களை பயன்படுத்த முடியாது. இந்த சலுகையை இனி ITR-2 அல்லது ITR-3 படிவங்கள் மூலமாக மட்டுமே கோர முடியும் என்பன உள்ளிட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சலில் பரேக் 2025-26 நிதியாண்டில் 82 கோடியே 60 லட்சம் ரூபாயை ஊதியமாக பெற்றுள்ளார். இவருடைய ஊதியம் அந்நிறுவன ஊழியர்களின் சராசரி ஊதியத்தை விட 742 மடங்கு அதிகம். இவருக்காக நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் என்றாலும் போனஸாக 23 கோடியே 35 லட்சம் ரூபாயும், பங்குகள் மூலம் 50 கோடியே 75 லட்சம் ரூபாயும் பெற்றுள்ளார். மேலும் இன்போசிஸ் தலைவர் நந்தன் நிலேகனி கடந்த 2 ஆண்டுகளாக எந்தவித ஊதியமும் பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை கடும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. டெல்லியில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் திடீரென நகரில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. சூறாவளி காற்றின் வேகம் மக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. சாணக்கியாபுரி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. டெல்லிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. ஞாயிறன்று மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பருவமழைக்கு முன்பாக டெல்லி உட்பட வடமேற்கு இந்தியாவில் மே மாதம் இறுதியில் வீசும் இந்த புயல் காற்றுக்கு ஆண்டி என இந்திய வானிலை ஆய்வு மையம் பெயரிட்டுள்ளது. கொல்கத்தாவில் கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்தனர். விமானம் மற்றும் மெட்ரோ சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கொல்கத்தா மற்றும் தெற்கு வங்கத்தின் பல மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மதியம் பயங்கர இடியுடன் கூடிய பலத்த மழையும் சூறாவளி காற்றும் வீசியது. மோசமான வானிலை காரணமாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. தண்டவாளங்களில் மரக்கிளைகள் விழுந்ததால் மெட்ரோ ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என முதல்வர் சுவேந்து அதிகாரி அறிவித்துள்ளார்.
பத்ரிநாத் புனித பயணத்திற்கு வார இறுதி விடுமுறையில் ஏராளமானோர் படையெடுத்ததால் வரலாறு காணாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பத்ரிநாத்தின் நுழைவு வாயிலான ஜோஷிமத்தில் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் அப்பகுதியே ஸ்தம்பித்துள்ளது. கொளுத்தும் வெயிலில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல மணி நேரமாக சாலைகளிலேயே முடங்கியுள்ளனர். ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வாகனங்களும் நெரிசலில் சிக்கித் தவித்தன. சார்தாம் யாத்திரையில் நெரிசலை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கியூட் நுழைவுத் தேர்வில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட 3765 மாணவர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு மையத்திற்கு வந்து 3765 மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் அவர்களுக்கு மறுதேர்வு எழுத ஒருமுறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இதற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணினி வழி தேர்வுக்கான தொழில்நுட்ப கட்டமைப்பை நிர்வகிக்கும் டிசிஎஸ் நிறுவனத்தின் பக்கத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே இதற்கு காரணம் என்று தெரியவந்துள்ளது. நாட்டின் தேர்வு முறையையே பிரதமர் மோடி சீர்குலைத்து விட்டதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கியூட் நுழைவுத் தேர்வு சிக்கல் குறித்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விஸ்வகுரு என பெருமிதமாக அழைத்துக் கொள்ளும் பிரதமரால் ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியவில்லை என சாடியுள்ளார். நீட், சிபிஎஸ்இ, எஸ்எஸ்சி, தற்போது கியூட் என அடுத்தடுத்து 4 தேர்வுகள் சர்ச்சைக்குள்ளாகி இருப்பதாகவும் கோடிக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ராகுல் கூறியுள்ளார். பெங்களூருவில் நடந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் டி.கே. சிவகுமார் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் உள்ள விதான் சௌதாவில் அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் உள்ளிட்ட மூத்த தலைவர்களின் முன்னிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் சித்தராமையாவுக்கு பின் சிவகுமார் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரசின் புதிய சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து டி.கே. சிவகுமார் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை டி.கே. சிவகுமார் சந்தித்தார். அப்போது கர்நாடக மாநிலத்தில் புதிய அரசு அமைக்க முறைப்படி அவர் உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். ஜூன் 3ஆம் தேதி டி.கே. சிவகுமார் முதல்வராக பதவியேற்க உள்ளார். புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள டி.கே. சிவகுமாருக்கு காங்கிரஸ் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். ஆட்டோ ஓட்டுநர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் அனுபவத்தை பகிர்ந்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, விலைவாசி உயர்வு மற்றும் வருமான குறைவு காரணமாக ஏழை மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், எங்கள் குரலை கேட்க யாரும் இல்லை, நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம் என்று ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் கோடிக்கணக்கான ஏழை மக்களின் நிலையை பிரதிபலிப்பதாகவும் ராகுல் தெரிவித்துள்ளார். சிஎன்ஜி, எல்பிஜி, கல்வி, மருத்துவம், பால் மற்றும் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மக்களை கடுமையாக பாதிப்பதாக ராகுல் காந்தி கூறினார். உள்நாட்டு ஜவுளி தொழிலுக்கு தேவையான பருத்தி தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய ஜூன் 1 முதல் 5 மாதங்களுக்கு பருத்தி இறக்குமதிக்கான அனைத்து சுங்க வரிகளையும் மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கான அடிப்படை சுங்க வரி மற்றும் வேளாண் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வரிக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை விலக்களிக்கப்படுவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பருத்தி மீதான 11 விழுக்காடு இறக்குமதி வரியை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற ஜவுளித்துறையின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இம்முடிவு ஜவுளித்துறையின் உற்பத்தி செலவை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தக்கலை அருகே பாரம்பரிய மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பிரம்மாண்ட மூலிகை கண்காட்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் மூலச்சல் பகுதியில் தமிழகம், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. காடுகளில் மட்டும் வளரக்கூடிய கருந்தொச்சி உள்ளிட்ட அபூர்வ மூலிகைகள் பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தின. மூலிகைகளின் மருத்துவ குணங்கள் மற்றும் பயன்படுத்தும் முறைகள் குறித்து சித்த மருத்துவர்கள் விளக்கமளித்தனர். பத்ரிநாத் புனித பயணத்திற்கு வார இறுதி விடுமுறையில் ஏராளமானோர் படையெடுத்ததால் வரலாறு காணாத போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பத்ரிநாத்தின் நுழைவாயிலான ஜோஷிமத்தில் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் அப்பகுதியை ஸ்தம்பித்துள்ளது. கொளுத்தும் வெயிலில் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல மணி நேரமாக சாலைகளிலேயே முடங்கியுள்ளனர். ஆம்புலன்ஸ் போன்ற அவசர கால வாகனங்களும் நெரிசலில் சிக்கி தவித்தன.
கார்தாம் யாத்திரையில் நெரிசலை தவிர்க்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு இன்று 1055 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் மற்றும் வெளியூர்களுக்கு சென்றுள்ள மக்கள் இன்று சென்னைக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வழக்கமாக வரும் 2000 பேருந்துகளோடு 1055 சிறப்பு பேருந்துகளை இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தேவைப்பட்டால் மேலும் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, திருச்சி உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் இல்லாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நள்ளிரவு முதல் பல மணி நேரம் காத்திருந்தும் பேருந்துகள் கிடைக்கவில்லை என்று தெரிவித்த பயணிகள் போக்குவரத்து அதிகாரிகள் உரிய பதிலளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். பஸ் கேட்டா பஸ் வருது, உள்ளேக்கு வருது, டிப்போல வந்து நாங்க போட போறோம் ரெஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸே இல்ல. எல்லாருமே கூட்டமா நிக்கிறோம். இங்க ஓட இங்க ஓட அவன் இஷ்டத்துக்கு போறான், அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போறான். எந்த பக்கம் போனாலும் வண்டி இல்லை. திருச்சி, பெரம்பலூர் சைடு, சென்னை சைடு வண்டியே இல்லை. திடீர்னு எல்லா ஜனங்களும் இங்க வந்து நின்றுட்டோம். இங்க வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம். உடனே போலீஸ் வருவாங்க, யாராவது உள்ள இருந்து வராங்கன்னா ஒருத்தர் வரல. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீபமலையில் வைகாசி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கானோர் கிரிவலம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோவிலில் சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட பாதையில் கிரிவலம் மேற்கொண்டனர். அப்போது கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டதோடு அரோகரா கோஷங்களும் எழுப்பப்பட்டன. திருவண்ணாமலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடிந்த பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு திரும்புவதற்காக ரயிலில் முண்டியடித்து ஏறியதால் ரயில் நிலையத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி செல்லும் ரயில் வந்தடைந்ததும் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக பக்தர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு ஏற முயன்றனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த ரயில்வே காவல்துறையினர் நீண்ட தூரத்திற்கு பாதுகாப்பு கயிறுகளை கொண்டு தடுப்பு அமைத்திருந்தனர். எனினும் அதையும் மீறி பக்தர்கள் தடுப்புகளை தாண்டி ரயிலை நோக்கி ஓடியதால் அங்கு சில நிமிடங்கள் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் புறநகர் மின்சார ரயில் நேர அட்டவணை நாளை முதல் மாற்றப்பட உள்ளது. இதில் வார நாட்களில் கூட்டமான நேரத்தில் 6 முதல் 10 நிமிடங்கள் இடைவெளியில் ஒரு ரயில் இயக்கப்பட உள்ளது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை சென்னை கடற்கரையிலிருந்து முதல் மின்சார ரயில் அதிகாலை 3:50 மணிக்கு புறப்பட்டு தாம்பரம் வழியாக செங்கல்பட்டுக்கு செல்கிறது. கடைசி ரயில் இரவு 11:59 மணிக்கு புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மார்க்கத்திலும் முன்பு இயக்கப்பட்டது போலவே 106 புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கென தனி நேர அட்டவணை தயார் செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் நீர் இருப்பு குறைந்ததால் சென்னை குடிநீர் தேவைக்கு அனுப்பப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 70 கனஅடியிலிருந்து 30 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கம் காரணமாக வீராணம் ஏரியில் நீர் இருப்பு வெகுவாக குறைந்துள்ளது. தற்போது சாகுபடி பணிகள் நடைபெறாததால் விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. தற்போது தேக்கப்பட்டுள்ள தண்ணீர் சென்னை குடிநீருக்கு மட்டுமே அனுப்பப்பட்டு வருகின்றது. சென்னைக்கு ஜூன் மாதம் முழுவதும் ஏரியிலிருந்து நீர் அனுப்பப்படும் என்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அம்மா உணவகங்களை மேம்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். அம்மா உணவகங்களில் குறைந்த விலையில் விற்கப்படும் உணவு வகைகளில் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பது மாநகராட்சி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. காலை இரவு உணவுக்கு 10 ரூபாய், மதிய உணவுக்கு 15 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை செலவிட மக்கள் தயாராக இருப்பதும் தெரியவந்துள்ளது. சாதம், சாம்பார், பொரியல், ரசத்தோடு மதிய உணவு, காலை மாலையில் இட்லியுடன் சட்னி சேர்த்து வழங்கலாம் என்று அரசுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர். அம்மா உணவகங்களை சுகாதாரத்துடனும் உணவின் தரத்தையும் தொடர்ந்து கடைபிடித்தால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் பரிந்துரை செய்துள்ளனர்.
சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பிரபல நட்சத்திர விடுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட சினிமா கட்டுமானத்துறை பிரபலங்கள் 22 பேர் கைது செய்யப்பட்டனர். தேனாம்பேட்டையில் பிரபல நட்சத்திர விடுதி ஒன்றில் சூதாட்டம் நடைபெறுவதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது ரியல் எஸ்டேட் தொழிலதிபர்கள், சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கேம்பிளிங் விளையாட்டில் ஈடுபட்ட 22 பேரை போலீசார் கைது செய்தனர். 81 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கம், 25 மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்தியாவுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்தால் பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் 2.0 நடத்தப்படும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி எச்சரித்துள்ளார். புனேயில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தற்காலிகமாகவே நிறுத்தப்பட்டதாக கூறினார். பாகிஸ்தான் எல்லையில் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள முப்படைகளும் தயாராக உள்ளதாக தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கிரிவலம் முடித்துவிட்டு அரியலூர் நோக்கி சென்ற அரசு சிறப்பு பேருந்து பழுதானதால் மாற்றுப் பேருந்து கோரி பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே எலவானாசூர் கோட்டையில் திடீரென்று அரசு பேருந்து பழுதாகி நின்றது. 4 மணி நேரமாகியும் மாற்றுப் பேருந்து ஏற்பாடு செய்யப்படாததால் ஆத்திரமடைந்த பயணிகள் ஆசனூர் திருக்கோவிலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மாற்றுப் பேருந்து மூலம் பயணிகளை அரியலூருக்கு அனுப்பி வைத்தனர். உடுமலைப்பேட்டை அருகே முட்டை வியாபாரி வீட்டின் பூட்டை உடைத்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கருப்புசாமி என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் தங்க நகைகள், லேப்டாப், ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றதாக புகார் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.